இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக வரணும் அப்படின்னம்னா, ஒரு 1/2 கப்பு வெதுவெதுப்பான பாலை நம்ம மாவு பிணையும் போது சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இது பிசைஞ்சிட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னம்னா சூப்பர் சாஃப்ட்டாக வந்து நமக்கு கிடச்சிரும். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். சப்பாத்தி ரவுண்டாக வரல அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. இதை இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு முக்கோண ஷேப்பில் வந்து மடக்கிட்டு பரத்திக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் முக்கோண சப்பாத்தின்னு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் ஏமாற்றிடலாம். ஸோ சப்பாத்தி பார்த்தாலே தெரியும் செம்ம சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்பாத்தி வந்து சாஃப்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம சப்பாத்தியை இப்படி லேயராக பிரித்தோம்னா அது 3 லேயராக வந்து பிரியணும். தெரியுதா? இந்த மாதிரி இருந்தால் தான் சப்பாத்தி செம்ம சாஃப்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு டிப் பார்த்துடலாமா? முட்டையை அடிக்கும் பொழுது நம்ம போடுற மசாலாலாம் அந்த ஸ்பூன்லேயும் அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்திட்டு நம்ம மசாலாலாம் போடுவோம் இல்லையா? அதெல்லாம் சேர்த்திட்டு முட்டையை அடித்து ஊற்றி பாருங்கள். ஸ்பூன்லேயே ஆகட்டும் பாத்திரத்துலேயே ஆகட்டும் மசாலா எதுவுமே ஒட்டாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் முட்டையிலேயே வந்து அந்த மசாலாலாம் இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ டேக் பண்ணுறேன் பாருங்கள்.